வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோன்னா ஜூலை 5. ஸோ குரூப் 4 எக்ஸாம்ஸ் அடுத்த வாரம் வரப்போகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ப்ரஷ்அப் பண்ணிக்கங்க. நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கிற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துருவோம். ஜூலை 5. ஓகேங்களா? இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடு இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது முதலமைச்சர் கல்லூரி விடுதிகள், மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி விடுதிகள். ஓகேவா? சமூக நீதி விடுதிகள். ஓகே, இதில் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த விடுதியினால் சமுதாயத்தின் பல்வேறு பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தொடர்ந்து கல்வி பயின்றிட, ஓகேங்களா, அப்புறம் மாநிலமெங்கும் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றது. ஓகேங்களா? இதில் பிற்படுத்தப்பட்டோர், ஓபிசி, அதாவது பேக்வர்ட் கேஸ்ட்டு, அப்புறம் மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட்டு, அப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட்டு, அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இதெல்லாம் வருவாங்க. இந்த மரபினர் துறையின் கீழ், அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினர், இந்த இதுக்கு கீழே தான் இந்த 725 பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட ஓபிசிக்குன்னு 727 விடுதிகள் இருக்கு. ஓகேங்களா? அதுல 41,194 மாணவ மாணவிகள் அதுல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 455 மிக பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகள், இதுல 26,653 மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 157 சீர் மரபினர் விடுதிகளில் 9,372 பேர் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. அப்புறம் 20 சிறுபான்மையினரின் நல விடுதிகள். சிறுபான்மையினர் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் அப்படின்னு அந்த இவங்களாம் சொல்லுவாங்களா? 1,250 மாணவிகள் இதுல தங்கி படிக்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் நமக்கு மெயின்ஸுக்கு யூஸ். ஓகேங்களா? இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 1,332 ஆதி திராவிடர் மாணவ விடுதிகள்ல எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா 98,909 மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்புறம் 48 பழங்குடியினர் விடுதிகள்ல 2,190 மாணவ மாணவிகள் சேர்ந்து இந்த சமூக நீதி விடுதிகள்ல படிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இது ஒரு ரா ஃபேக்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ். இது என்ன அப்படின்னா, தேசிய அளவில் என்ன அப்படின்னா, அதாவது எம்பி கேபினெட் அப்ரூவ்ஸ் முக்கிய மந்திரி விருந்தாவன் கிராம் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, வில்லேஜஸ் எல்லாமே செல்ஃப் ரிலையண்டா, தனக்குத்தானே எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாடி இருக்காம அவங்களே அவங்கள வந்து தன் நிறைவா அவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் என்னன்னா முக்கிய மந்திரி விருந்தாவன் கிராம் யோஜனா. மத்திய பிரதேஷ்ல கேபினெட் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த முக்கிய மந்திரி விருந்தாவன் கிராம் யோஜனா வில்லேஜை செல்ஃப் ரிலையண்டா பண்ணும் மத்திய பிரதேஷ்ல நடக்குது. ஓகேங்களா? மத்திய பிரதேஷ்ல கேபினெட் இதை வந்து அப்ரூவல் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது என்ன அப்படின்னா நித்தி ஆயோக், அதாவது நித்தி ஆயோக் பிளானிங் இது இருக்கு இல்லையா, திங்க் டேங்க், அது என்னன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன் குளோபல், அதாவது குளோபல் வேல்யூ செயின், இதுல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்துருவோம். அதாவது நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியா பார்ட்டிசிபேஷன் இன் குளோபல் வேல்யூ செயின்ல கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. இது என்ன அப்படின்னா, எக்ஸ்டென்சிவ் அனலைசிஸ் இந்தியாவோட கெமிக்கல் செக்டார் ஹைலைட்டிங் போத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ், அதாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரதா இருக்கட்டும், அவங்களுக்கு எதிர்நோக்கிற ப்ராப்ளம்ஸை நோக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இதுல நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல. ஓகேங்களா? வேர்ல்டு லெவல்ல, ஏசியா லெவல்ல 3வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு பார்த்தா தெரியுதா? இவர் தான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஓகேவா?
இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2025 அதாவது டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் இது யார் வந்து இந்த கூட்டமைப்பை நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை சேர்ந்தவர். ஓகேங்களா. அவர் 10 கேபிட்டல் அக்யூசியேஷன் அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா பெற்றிருக்கிறார் 10 கேபிட்டல் அக்யூசியேஷன் ப்ரொபோசல்ஸ் ஒர்த் அப்ராக்சிமேட்லி 1.5 லட்சம் கோடி ரூபாய் அவர் வந்து கேபிட்டல் வர வச்சிருக்கிறாரு. இதில் அப்படின்னா இந்தியா இண்டிஜினியஸ்லி டிசைன்டு டெவலப்டு அண்டு மேனுஃபேக்சரிங் கேட்டகரியில். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸு. இது என்ன அப்படின்னா ஆர்விசி சென்டர் அண்ட் காலேஜ். இதில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் WHO அப்ரூவ்டு ஈக்வைன் டிசீஸ் ஃப்ரீ காம்பார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்விசி சென்டர் மீரட். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா இந்தியா ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்ஸ்ட் ஈக்வைன் டிசீஸ் ஃப்ரீ காம்பேட் அப்படிங்கிற அந்த மீரட்ல இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இருக்கு. இது வந்து ரிமோட் வெட்டினரி கார்ப்ஸ் சென்டர் அண்ட் காலேஜ். ஓகேங்களா. வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் அதாவது ரிசீவ்டு இன்டர்நேஷனல் ரெகக்னைசேஷன் பெற்றிருக்கு. ஸோ த ஃபெசிலிட்டி எனேபிள் டு இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் காம்படிஷன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஹார்சஸ். ஓகேவா. இது எல்லாமே ஈக்வைன்னாலே எதை சொல்லுவாங்க, குதிரை வளர்ப்பதா சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஈக்வைன் டிசீஸ் ஃப்ரீ காம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற இதை வந்து WHO சொல்லியிருக்கு. ஓகேங்களா. இந்த ரிமோட் வெட்டினரி எங்கே இருக்குன்னா மீரட்ல. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட் செய்வில்லா 2025 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபினான்சிங்க்கு டெவலப்மெண்ட் ஃபார் 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட் இது எப்போ நடந்திருக்கு 30 ஜூன்லேருந்து 3 ஜூலை வரைக்கும் எங்கே ஸ்பெயினில் செவிலி அண்டு ஸ்பெயினில் நடந்திருக்கு. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இது என்ன அப்படின்னா கிரீன் கிளைமேட் ஃபண்ட் என்ன அப்ரூவ் பண்ணியிருக்குன்னா 2000 பில்லியன் கோடி ரூபாய் ஃபார் ஏ நியூ ப்ரோக்ராம் லெட் பை ஏஷியன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க கிரீன் கிளைமேட் ஃபண்டு. ஓகேங்களா. இது என்ன லார்ஜ் ஸ்கேல் பப்ளிக் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இந்தியா ஒரு எமர்ஜிங் கிளீன் எனர்ஜி செக்டரை உருவாக்குறதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வித் GCF கிரீன் கிளைமேட் ஃபண்டு அதோட பார்ட்னர் சேர்ந்துக்கிட்டு 2000 மில்லியன் இதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஓகேவா. அப்புறம் மொபிவிக்கி இது என்ன அப்படின்னா செபி ஒரு சர்டிஃபிகேட் டு ஆப்ரேட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அண்டு கிளீனிங் மெம்பர் இதுக்கு மொபிவிக்கி செக்யூரிட்டிஸ் புரோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஓன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஒன் மொபிவிக்கி சிஸ்டம் ரிசீவ் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் டு ஆப்ரேட் ஸ்டாக் புரோக்கர் அண்ட் கிளியரிங் மெம்பர் ஃப்ரம் ஜூலை 1லேருந்து. ஓகேவா. இது மொபிவிக்கிங்கிறது செக்யூரிட்டி ரிசீவ் செபி சர்டிஃபிகேட் பெற்றதா இருக்கும். அப்புறம் எக்கானமியில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யார் வந்து அதிகமாக மார்க்கெட் பல்ஸ் உண்டாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். ஓகேங்களா. மார்க்கெட் பல்ஸ். ஓகே. இதில் எதுனா அதிகபட்ச இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் அதிகமாக இருக்காங்க. த நம்பர் ஆஃப் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் இன் குஜராத் ஹேஸ் கிராஸ்டு த 1 crore மார்க். ஓகேங்களா. த தேர்ட் ஸ்டேட் யாரு அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. இவங்க எல்லாம் 1 2 ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், 2வது மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேஷ். ஓகே. ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அதுதான் இதில் சொல்லியிருக்கு. அப்புறம் அவார்ட்ஸ் இவங்க யாருன்னா ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன். இவங்க என்னன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் தீபிகா படுகோன் மேக் ஹிஸ்ட்ரி. என்ன ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானரி அதாவது ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் கிளாஸ் 2026 இதில் அவார்டு வாங்க போகிறாங்க. மோஷன் பிக்சர்ஸ் கேட்டகரியில் ஹாலிவுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. தீபிகா அலாங் சைட் இன்டர்நேஷனல் ஐகான் சச்சஸ் டெமி மோரே, ரச்சல் மெக்டாம்ஸ், எமிலி பிளண்ட், டிமோத்தி சாலாமெட், ராமி மாலேக் அண்ட் ஸ்டான்லி டுசி இவங்க அனைவரும் சேர்ந்து என்ன அப்படின்னா வாக் ஆஃப் ஃபேம். ஓகேங்களா. தீபிகா படுகோன் மேக் ஹிஸ்டரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹானர் த ஸ்டார் ஆன் த ஐகானிக் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம். ஓகேங்களா. இது அவார்டு வாங்குறாங்க. இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸு இவர் யாருன்னா ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். ஓகேங்களா. RBI ஹச் இதோட என்ன பண்ணியிருக்காங்க ஷஹில் கினி இவர் பேரு
இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நியூ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சிஇஓ ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன்னோவேஷன் ஹப் RBIHன்னு சொல்லுவாங்க. கினி, ஓகேங்களா, சஹில் கினிய இதுல நியமனம் பண்ணியிருக்காங்க. கோ ஃபவுண்டர் ஆஃப் சேத்து பெங்களூரு பேஸ்டு API ஃபின்டெக் கம்பெனி இவரோடது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் நியூஸ்ல இந்த நியூ பிளான்ட் ஸ்பீஷியஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் என்ன? கார்சினியா குசுமே. இது என்ன அப்படின்னா அஸ்ஸாம்ல பக்சா டிஸ்ட்ரிக்ட்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. குசும் தேவி இஸ் த டீஷியஸ் எவர்கிரீன் ட்ரீ ஆஃப் த ஜீனஸ் கார்சியனா அப்படிங்கிறது. இது இந்தியாவோட பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜன் அஸ்ஸாம், ஓகேங்களா. எதுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா எக்காலஜிக்கலி மெடிசினல் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இது பெற்றிருக்கு. கார்சினியா குசுமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு உண்டான ஸ்கீம்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்காக அலைகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் திட்டம், மீன் குஞ்சுகள் உற்பத்தி. இந்த அலைகள் திட்டம்னா தொடக்கம் எப்பன்னா 28 மே 2025, ஓகேங்களா. இது 5000 மீன் மகளிர்களுக்கு நுண்கடன் வழங்கும் திட்டம், 50,000 பேருக்கு. இதோட மதிப்பீடு 25 கோடி. தமிழ்நாடு மாநில தலைமை மீனவர்கள் கூட்டுறவு மூலம் மகளிர் கூட்டுக்குழுக்களுக்கு இது வழங்குறாங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.